ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சரவணனுக்கு உதவி செய்யறதுக்கு செந்திலும் கதிரும் முயற்சி பண்றாங்க. செந்தில் போய் மீனாட்ட பணம் கேட்கறாரு. மீனாவும் ஆரம்பத்தில் ஏடிஎம் கார்டை கொடுத்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனால் செந்தில் காண்ட சொன்னா மீனா செம்ம டென்ஷனாயிடுறாங்க. எனக்கு எதுக்குங்க தேவையில்லாத வம்பு? இப்போ நான் உதவி செஞ்சா நடக்கும் தெரியுமா? உங்க அப்பா தப்பு பண்ண மயிலெல்லாம் விட்டுருவாரு, ஆனால் என்னதான் பிடிச்சி திட்டுவாரு. என்னை கேட்காம நீ எப்படிப்பா பணம் கொடுக்கலாம்? அப்போ இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன சம்பாதிக்கிறேன் திமுறா அப்படி இப்படின்னு கத்துவாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்க அன்னிக்காகலாம் என்னால் திட்டு வாங்க முடியாது. அது இல்லாமல் இந்த வீட்டில் யாருக்கு வேணா நான் உதவி செய்வேன். உங்கள் அன்னிக்கெலாம் 5 பைசா கூட தரமாட்டேன்றாங்க. கடைசியாக நடக்குதுன்னா கதிர் பாண்டியனோட கடைக்கே போய் அவரோட மொபைலை எடுத்து அவர் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துறாரு. 10,000 ரூபாய்ட்டு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்த செந்திலுக்கு ஷாக் ஆகுது. டே கதிர் என்ன வேலைடா பார்க்குற? அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும்டான்றாரு. ஆனால் கதிர் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதுன்னு மெசேஜ்லாம் டெலிட் பண்ணியாச்சு, அப்பாக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லைன்றாரு. அதோட தான் இந்த வார சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா மொத்த பள்ளியும் கதிர் மேலே தான் விழுக போகுது. ஆமாங்க, இந்த விஷயம் எப்படியா இருந்தால் பாண்டியனுக்கு தெரிஞ்சிடும். கதிர் கல்லாலேருந்து எடுத்த 1000 ரூபா வேணால் பழனி சமாளிக்கலாம், ஆனால் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்த 10,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக மாட்டிப்பாரு. இது தெரிஞ்சோன்னா பாண்டியனுக்கு என்ன தோணும்னா கதிரை வீட்டு செலவு காசு கொடுக்கறதுக்காக தான் திருடிருக்கான்னு தோணும். அதனால பாண்டியன் கோபமாக வீட்டில் கதிரை போட்டு அடிக்கலாம். ஏன்டா திருட்டு பையில எவ்வளோ திமிரு இருந்தால் பணத்தை திருடிருப்ப? ஏன்டா அன்னைக்கு அவ்வளோ ரோசமாக பேசினேன், மாதம் வீட்டு செலவு காசு கொடுத்துருவேன்னு. இதுதான் ஒரு ரோசமா? இப்படி திருடி தான் காசை கொடுப்பியான்னு சொல்லி கண்டபடி திட்டுவாரு. இவ்வளவு விஷயம் நடந்தாலும் கண்டிப்பா செந்தில் வாயை திறக்க மாட்டாரு. அதே மாதிரி கதிரும் உண்மையை சொல்ல மாட்டாரு. ஆனா மீனாக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, பாண்டியனை எடுத்து கேள்வி கேட்பாங்க. மாமா நிறுத்துங்க மாமா, உங்க பணத்தை தேடி தான் கதிர் வீட்டு செலவு காசு கொடுக்கணும், அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை. கதிர் இதை பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குன்னு வாங்க. பாண்டியனை என்ன காரணம் விசாரிப்பாரு. மீனாவும் நடந்த விஷயத்தெல்லாம் பாண்டியன்ட்ட சொல்லுவாங்க. உங்க மருமக தங்கமேல் பண்ண தப்ப சரி பண்றதுக்காக தான் கதிர் இப்படி பண்ணா. உங்க பணம் 10,000 ரூபா மட்டும் இல்லை, மொத்தம் 21,000 ரூபா பணத்தை கதிர் அங்கேயும் இங்கேயும் பட்டி சரணம் மாமாக்கு அனுப்பிவிட்டுருக்கான்னு சொல்லிட்டு மீனா நடந்த விஷயத்தெல்லாம் பாண்டியன்ட்ட சொல்லலாம். ஒருவேளை மீனா மூலியமா உண்மை வெளியே வரலன்னா மீனா ராஜிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க இந்த டைலாக்லாம் பேசுகிற மாதிரி சீனை கொண்டாடலாம். எது எப்படியோ பாண்டியனுக்கு உண்மை தெரிய வரும். உண்மை தெரிஞ்ச பின்னாடி பாண்டியன் என்ன பண்ண போறாரு? மீனாவும் ராஜின் சின்னதா தப்பு பண்ணா கூட பாண்டியன் எந்த மாதிரி கத்துவாரு. அதே மாதிரி தங்கமேலையும் திட்டணும். இல்ல தங்கமேல் தெரியாம தப்பு பண்ணிட்டா, கவனிக்காம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டாருன்னா சீரியல் பார்க்க சுத்தமா நல்லா இருக்காதுங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்து என்ன? பாண்டியன் தங்கமேல்கிட்ட கோவப்படுவாரா மாட்டாரா? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோமோ வச்சு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றத ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். அந்த ப்ரோமோ வந்தோடனே கண்டிப்பா ஒரு அப்டேட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.